அன்பான தமிழ் உலகில் உங்களை டிவைன் லைட் டெரோ டெஸ்டார்ஜ் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 48 மணி நேரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இந்த 48 மணி நேரம் நடக்கிறதுக்காக காமிக் எனர்ஜிஸ் ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் அந்த ஸ்டோரியை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நான் ஆன் கேமரா ஷஃபில் பண்ணல, பட் ஐ காட் அ ஸ்டோரி. ஃபஸ்ட் 2 கார்டு வந்து வெளியில் வந்தது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ்னஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டர். இந்த காமிக்ஸ் ஏதாவது ஃபேக் இல்லைனா ஃபால்ஸ் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விஷயம் வந்து வெளியில் வரப்போகுது. மேபி இது கோர்ட் கேஸாக இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஷஃபில் பண்ணும்போது கோர்ட் கேஸ் பார்த்தேன், ஹேரஃபண்ட் எனர்ஜி பார்த்தேன். ஸோ இது எகெயின் கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த காமிக் பீப்புள் ஏதாவது ஃபேக் எவிடன்ஸ் இல்லைனா ஃபேக் இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணி மேஸ்குலினையோ ஃபெமினினையோ மேபி கெட்ட பேர் உருவாக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு சுச்சுவேஷனை ட்ராப் பண்ணுறதுக்காக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து வெளியில் வரப்போகுது. அந்த எவிடன்ஸ், அந்த ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷன் இல்லைனா நியூஸ் இல்லைனா இன்ஃபர்மேஷன் இல்லைனா எவிடன்ஸ் வந்து கிடைக்க போகுது. அடுத்தது இந்த காமிக் ஃபெமினன், அது வந்து மேஸ்குலினோட இப்போது மேஸ்குலினுக்கு ஆல்ரெடி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அந்த ஃபெமினன் இல்லை அப்படின்னா இறக்க போகிறது, அந்த ரூம் காலியாக போகுது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா காமிக் மதர் ஆஃப் மேஸ்குலின் ஆர் காமிக் பார்ட்னர். அது அந்த பார்ட்னர் யாராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். காமிக் நான் சொல்ல விரும்புகிறது, இந்த மேஸ்குலினை ட்ராப் பண்ணுற யாராவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு டை. ஏன்னா இந்த ஓல்டு உமன் கார்டும் இந்த டெத் கார்டும் பின்னாடி வருது. ஸோ இந்த ரூம் வந்து கண்டிப்பாக காலியாக போகுது. மேபி இந்த ஓல்டர் உமன் வந்து கோயிங் டு ஃபால் சிக். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காமிக் ஃபெமினன் எனர்ஜி இஸ் கோயிங் டு டை. இதுதான் வந்து அடுத்த 48 மணி நேரத்தில் இதுக்கான அஸ்திவாரம் நடக்கும். லிட்ரலாக அந்த 48 மணி நேரத்தில் போயிடுங்களா இதுங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். பட் அதுக்கான அஸ்திவாரம் அடுத்த 48 மணி நேரத்தில் நடக்க போகுது. இது வந்து ஃபெமினன் கிடையாது கண்டிப்பாக. இப்போ வந்து ரொம்ப டெஸ்பேர் எனர்ஜியில், சாரோ எனர்ஜியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த காமிக், இந்த கிழவியும் இந்த கிழவி கூட இருக்க இன்னொரு காமிக் ஃபெமினனும். ஏன்னா இந்த ஃபெமினன் அவங்களால அசைக்க முடியல. ஷீ இஸ் ஸ்டாண்டிங் டால் அண்ட் ஷீ இஸ் த கிஃப்ட் ஃபார் திஸ் மேஸ்குலின். இந்த 48 மணி நேரத்தில் இந்த மேஸ்குலினுக்கு இது புரிய வரும். இந்த மேஸ்குலின் ஏதாவது ஒரு ஃபால்ஸ் கேஸில் இல்லைனா ஃபேமிலி ட்ராமா, ஃபேமிலி ட்ராப், இல்லைனா வேறு என்னென்ன வச்சுருந்தாங்களோ அதில் எல்லாமே வந்து அதை பற்றின ஒரு எவிடன்ஸ் இல்லைனா அதை பற்றின ஒரு ரகசியம் அது வந்து மேஸ்குலினுக்கு கிடைக்கும். இல்லைனா லிட்டரலாக அந்த கோர்ட் கேஸில் அது எப்படி வெளியில் வருங்கிறது எனக்கு தெரியாது. ஐ எம் நாட் கோயிங் இன் டு இட். ஆனால் அது வெளியில் வரப்போகுது. ஃபால்ஸ் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணாலும் மாட்ட போகிறாங்க. ஃபேப்ரிகேஷன் அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா ஃபால்ஸ் அதாவது கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணும்போது உள்ளே வந்து பொய்யை தகவல்கள் கொடுத்து ஒரு ஃபேக்கான சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி ஏதாவது கோர்ட் கேஸ் இல்லைனா ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா தட் இஸ் டன். அது வந்து எப்படியாவது வெளியில் வந்துடும். அதுக்கு மேபி மேஸ்குலின் வந்து முயற்சி பண்ணோம். யூ ஹாவ் டு டேக் ஆக்ஷன். இந்த மேஸ்குலின் எனர்ஜி ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இனி ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த மேஸ்குலின் ஸ்டெப் எடுத்தால் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்டெப் எடுக்காமல் கோழத்தனமாக இருந்தால் இந்த மேஸ்குலினை காப்பாற்றுறதுக்கு கடவுள் இறங்கி வந்தால் கூட முடியாது. ஸோ ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கான சப்போர்ட் இந்த மேஸ்குலினுக்கு கிடைக்கும். ஆக்ஷன் எடுத்தால் இந்த சீன் உள்ளே வரும். என்ன அப்படின்னா, இந்த மாட்டிக்கிட்டதுனால இந்த மேபி இந்த ஃபெமினன் எனர்ஜி லிட்ரலாக போகலாம் இந்த உலகத்தை விட்டு. இல்லை அப்படின்னா மேஸ்குலினோட லைஃப்பை விட்டு வெளியில் ஓடி போகலாம் பயத்தில். ஆனால் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த காமிக் ஃபெமினன் வந்து இப்போ ரொம்ப சாரோ எனர்ஜியில் இருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ணுற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா ஓகே, இந்த லெட்டர் வந்து கண்டிப்பாக காமிக் ஃபெமினனை பற்றி தான். இந்த ஃபெமினோட கையில் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர், அதை பார்த்து தான் அவங்க வந்து ரொம்ப துக்கமாக இருக்காங்க. ஸோ அந்த லெட்டர் தான் இங்கே இந்த ஃபேக் நியூஸ் பற்றி. someone is blackmailing this comic feminine. someone got evidence. இந்த காமிக் ஃபெமினனை பற்றி ஒரு எவிடன்ஸ் யார்கிட்டயோ இருக்குது. அதை வச்சு இந்த காமிக் ஃபெமினனை யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஷீ இஸ் ஃபீலிங் சிக். மேபி த டாக்டர்கிட்ட இந்த காமிக் ஃபெமினனை பற்றி ஏதோ ஒரு எவிடன்ஸ் கிடைக்க போகுது. இது டாக்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா டாக்டர் கேரக்டர் தான் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த கிழவி வந்து இது ஃபேமிலி மெம்பர். ஸோ இந்த கிழவி டாக்டரோட சேர்ந்து மேபி இந்த ஃபெமினனுக்கு எதாவது பண்ணியிருக்கலாம். அது இந்த ஃபெமினன் சம்திங் இஸ் ராங். ஏதோ ஒரு எவிடன்ஸ் யாரோ ஒருத்தர் கையில் கிடச்சிருக்கு. அந்த எவிடன்ஸ் வச்சு ஒன்றா இந்த கிழவி யாரோ பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க, இல்லைனா இந்த காமிக் ஃபெமினை யாரோ பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க, இல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அந்த பயத்தில் மேபி இந்த காமிக் ஃபெமினன் இஸ் கோயிங் டு எண்ட் ஹர் லைஃப், இல்லை அப்படின்னா ஷீ இஸ் கோயிங் டு ஃபால் சிக், அதனால் ஷீ இஸ் கோயிங் டு எண்ட் ஹர் லைஃப். இந்த காமிக் மதர் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எவிடன்ஸ் சம்படி இஸ் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் பேட் திங், அது வந்து வெளியில் வரப்போகுது. இது வந்து க்ளூஸ், இதெல்லாம் எனக்கு எனக்கு ஸ்பிரிட்ஸ் காட்டின எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து இந்த 48 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையோட ஆக்ஷனை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபெமினன் எனர்ஜியும் இந்த கிஃப்ட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. பட் கோழைத்தனம் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எந்த கடவுளாலையும் உங்களை காப்பாற்ற முடியாது, இந்த கிஃப்ட்டும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராது. ஸோ அதை மனசில் வச்சுட்டு ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கு இந்த கிஃப்ட் வேணும்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கோழையாக இருக்கலாம். Please spirits, next 48 hours, next 48 hours spirits, next 48 hours, next 48 hours for collective spirits, next 48 for okay, King of Swords energy, bottom deckல 9 of Swords energy. ஓகே, இது காமிக் மாஸ்குலின் வந்து டிவைன் மாஸ்குலினை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா டிவைன் மாஸ்குலின் வந்து இருக்க போகிறது வந்து அன்பேரபிள் பெயின், அது ஒரு துரோகத்தினால நடக்க போகுது. மேபி அந்த துரோகத்தை பற்றின எவிடன்ஸ் தான் வெளியில் வரப்போகுது. ஸோ லெட் த துரோகம் ஹேப்பன். நான் என்ன சொல்கிறேன்னா அது நடக்கட்டும், அதனால தான் இந்த எவிடன்ஸ் க்ரியேட் ஆக போகுது. மேபி இந்த இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து இந்த மாஸ்குலின் இது வந்து இப்போ நடந்துகிட்ருக்க எனர்ஜி. அட் ப்ரெசென்ட் இந்த மாஸ்குலினை சுற்றி ஒரு துரோகம், ஒரு முதுகு குத்தல் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஃபெமினன் எனர்ஜியை இந்த மாஸ்குலினை பற்றி தப்பாக நினைக்க வைக்கிறதுக்கு, இல்லைனா இந்த ஃபெமினை பற்றின கிளாரிட்டி இந்த மாஸ்குலினுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு, இல்லை இந்த மாஸ்குலினை பிடிச்சி கட்டி வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல அதுக்காக ஒரு துரோகம் பண்ண போகிறாங்க. அது எதுக்கு மெயினாக அந்த துரோகம் எதுக்கு அப்படின்னா இந்த ஃபெமினன், அதாவது டிவைன் லவ்விங் பீயிங்கை இந்த மாஸ்குலின் கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இல்லைனா அதை பற்றின புரிதல் வந்து இந்த மாஸ்குலினுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு. பட் ஸ்பிரிட்ஸ் இஸ் ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பார்ப்போம். 48 மணி நேரம் கழித்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எது நடந்திருக்கு, ஸ்பிரிட்ஸ் வின் பண்ணுறாங்களா இல்லை இந்த காமிக் மாஸ்குலினான்னு பார்த்துருவோம். பட் 48 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் கண்டிப்பாக. அப்படி பிறந்தா போஸ்ட் கமெண்ட். யா, டெஃபினட்டாக வழி பிறக்கும். ஜஸ்டிஸ், நான் சொன்ன எல்லா ஃபால்ஸ் கோர்ட் கேஸ் இருந்ததுன்னா வின் பண்ணுவீங்கன்னு. டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு வின் த கேஸ். 6 of Wands எனர்ஜி, பேலன்ஸ் வில் பி ரீஸ்டோர்ட். நான் மாஸ்குலினுக்கு இன்னொரு வார்னிங் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஹீ ஷுட் பேலன்ஸ் திஸ் லவ். இப்போ உங்கள் லைஃப்பில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா த பேலன்ஸ் வில் பி ரீஸ்டோர்ட். ஜஸ்டிஸ் வில் பி சர்வ்ட். இன்ஜஸ்டிஸ் நடந்ததுன்னா அது பெரிய ட்ராமா நடக்கும். பட் ஜஸ்டிஸ் is going to stand up. Maybe divine feminine, you are the justice, I think. Yeah, see, Queen of Swords, you are calling this karmic masculine out, or you're calling this masculine out, you are calling this masculine covered, do something அப்படினு. ஓகே, நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபினான்ஷியல் ட்ராப் தான் க்ரியேட் பண்ண போகிறாங்க, இல்லை ஃபினான்ஷியல் பேக் ஸ்டாப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்க. அதுக்காக ஒரு ஃபால்ஸ் கோர்ட் கேஸ், ட்ராமா இதெல்லாம் நடக்க போகுது. அந்த ட்ராமாவில் கண்டிப்பாக மாஸ்குலின் தான் வின் பண்ண போகிறாங்க. அதாவது ஃபெமினனுக்கு எது ஃபேவராக இருக்கோ அதுதான் நடக்க போகுது. இந்த ஃபெமினன் வந்து இந்த கனெக்ஷனையோ இந்த மாஸ்குலினோ விட்டுட்டு எங்கேயும் அசைய போகிறதில்ல. த கிஃப்ட், த ஃபெமினன் எனர்ஜி இஸ் ஸ்டாண்டிங் டால். அது வந்து இந்த மாஸ்குலின் எடுக்க போகிற ஆக்ஷன், அதாவது இந்த கவர்னஸை விட்டுட்டு என்றைக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் அப் பண்ணி ஃபைட் பண்ணுறாங்களோ அன்றைக்கி இந்த மாஸ்குலின் கேன் ஏபிள் டு வின் த கேஸ். இந்த மாஸ்குலின் எப்போ ஸ்டாண்ட் பண்ணுறாங்களோ அப்போ இந்த மாஸ்குலினோட வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் பார்த்திங்கன்னா திரும்ப ஆரம்பிக்கும். எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாரை நோக்கி இந்த மாஸ்குலினால் ட்ராவல் பண்ண முடியும். எப்போது இந்த மாஸ்குலினுக்கு கொஞ்சம் கூட வாழ்க்கையில் கோழைத்தனம் இருக்கக்கூடாது. கோழைத்தனத்தை விட்டு எப்போ இந்த மாஸ்குலின் நகர்ந்து போகிறாங்களோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினால் இந்த ஸ்டாரை நோக்கி போக முடியும். இந்த ஸ்டாரை கல்யாணம் கூட பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு இந்த மாஸ்குலின் வந்து ஃபெமினனை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கீங்க. கல்யாணம் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வந்து பேலன்ஸ் ரீஸ்டோர்ட், சோஷியல் ஸ்டேட்டஸ் பேலன்ஸ், கல்யாணம் எல்லாமே இருக்குது. எப்போது இந்த நியூ பிகினிங், இந்த கிளாரிட்டி அந்த மாஸ்குலின் கொடுத்தா இந்த கல்யாணம் வந்து கன்ஃபார்ம்ட். 10 of Cups. இந்த நான் திருப்பும்போது பார்த்திங்கன்னா இந்த கப்பும் இந்த ஃபெமினன் ஃபேஸ் தான் எனக்கு தெரியுது. இந்த மாஸ்குலினோட தலை மட்டும் பார்த்திங்கன்னா
பாடி இந்த பக்கமாக இருக்கலாம், ஆனால் தலை இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த ஃபெமினன் எப்போவுமே இந்த மாஸ்குலின் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த ஃபெமினனுக்கு தெரியும். இப்போது இந்த மாஸ்குலினோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபெமினன் நோக்கி திரும்பிட்டுருக்கு. ஆனால் மாஸ்குலினுக்கு தெரிஞ்சிருச்சு ஷீ இஸ் த ஒன்லி ஒன். 10 of cups is going to overcome. அதாவது இந்த 5 of wands எனர்ஜியை 10 of cups வந்து பீட் பண்ண போகுது. இல்லைனா இது வந்து ஃபேமிலி ட்ராமாக்கான ஜஸ்டிஸ் இருக்குது. டிவோர்ஸ், டெஃபினட்டாக இது டிவோர்ஸ். நீங்கள் வந்து ஃபேமிலியில் டிவோர்ஸில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, ஏதாவது ஃபால்ஸ் எவிடன்ஸ் உங்களுக்கு மாஸ்குலினுக்கு எகென்ஸ்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எவிடன்ஸை வந்து ஃபேக் எவிடன்ஸ்னு யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை அந்த ஃபேக் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணவங்க இந்த ஃபெமினன் எனர்ஜியை பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த ஃபெமினன் பயந்து ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. தட் இஸ் கோயிங் டு கொலாப்ஸ் ஆல் த ட்ராமா. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ லெட் இட் பி. அந்த மாதிரி ஒரு ஃபேக் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணட்டும், உங்கள் மேலே என்ன ட்ராமா வேணால் க்ரியேட் பண்ணட்டும், லெட் இட் பி. ஏன்னா அதுதான் அவங்களோட எண்டு கார்டுக்கான ஃபஸ்ட் லெட்டர். அந்த எண்டு கார்டுக்கான ஃபஸ்ட் மேபி ஃபஸ்ட்டு சீன் வச்சுக்கலாம் போட போகிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அப்படி வாட்டர். ஸோ இதுதான் இங்கே நடக்க போகுது. இந்த 48 மணி நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ இருக்குது. பட் மாஸ்குலின்ஸ் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். அப்புறம் இந்த கோழைத்தனத்தை வச்சுட்டு யூனிவர்ஸே எல்லாம் பண்ணுவாங்க, நான் வந்து சும்மா அப்படியே வெட்டியாகவே உட்காந்துட்டு போய் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னிங்கன்னா அதுக்கான பலனையும் நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா இங்கே ஃபெமினன் இருக்குது, குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜியில். ஷீ இஸ் கோயிங் டு கால் யூ அவுட். நீங்கள் கிளாரிட்டி இல்லாமல் இந்த ஃபெமினன் கிட்டே போகவே முடியாது. நீங்கள் என்ன பெருசாக சாதித்தாலும், இங்கே என்ன நடந்தாலும் சரி, இந்த கிளாரிட்டி இல்லாமல் யூ கான் கோ நியர் ஹர். அதில் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்டெடியாக ஸ்டேபிளாக இருக்காங்க. கிவ் மீ கிளாரிட்டி. அவங்க அதுலேருந்து எங்கேயும் விலக போகிறதில்ல, எங்கேயும் மாற போகிறதில்ல. அந்த கிளாரிட்டியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா டெவில் எனர்ஜி. நீங்கள் தேடிட்டு போகிற உண்மை, அந்த தேடிட்டு இருக்க ஸ்டார், இந்த ஸ்டார் தான் உங்களுக்கு கைடிங் ஸ்டார். இந்த ஸ்டார் தான் இந்த ஃபெமினன் எனர்ஜி. அவங்க கைட் பண்ணிட்டு போகிறது எங்கே அப்படின்னா இந்த டெவில் எனர்ஜி. இந்த டார்க்னஸை பற்றி நீங்கள் சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த டார்க்னஸ் பற்றி உங்களுக்கு தெரியல, ஏன்னா நீங்கள் அதை தேடலை. இப்போது அவங்க தான் உங்களுக்கு ஷெட்டிங் லைட் அப்படின்வாங்க. இருட்டில் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. எதை பற்றி அப்படின்னா ஒரு டெவில் எனர்ஜியை பற்றி. அந்த டெவில் எனர்ஜியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினன் எனர்ஜி. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டெவில் வந்து எப்போவுமே உங்களோட வாலில் தீ வச்சுட்டே இருக்கிறது. அதாவது உங்களை தப்பான விஷயங்கள் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கிறது. டெவிலுக்கு அதுதான் வேலை. இந்த ஃபெமினன் வந்து நீங்கள் நினச்சிங்க அவங்கள அட்டாச் பண்ணலாம் அப்படின்னா அவங்க உங்களோட அட்டாச் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க. இந்த காமிக் ஃபெமினனும் சரி, இந்த கிழவியும் சரி, அவங்க திரும்ப வந்து உங்களோட அட்டாச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க நிறைய ஃபால்ஸ் எவிடன்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க நிறைய ரகசியங்கள் வச்சுருக்காங்க. இந்த ஃபெமினன், இந்த ஸ்டார் வந்து உங்களை எங்கே கைட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா இதை விட்டு விலகி நடந்து போகணும். ஒன்று, அடுத்தது இதனை பற்றின ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இப்படியே கோழையாக இருந்தீங்கனாலும் சரி, அந்த ரகசியம் வந்து நிச்சயமாக உங்களை தேடி வரும். இந்த ரகசியத்தை தாண்டி நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா இந்த ஃபெமினனோட இந்த ஸ்வோர்ட் எனர்ஜி நீங்கள் க்ராஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு, அப்போ தான் உங்களுக்கு கல்யாணம் உங்கள் வாழ்க்கை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஏதாவது மாய்மாலம் பண்ணி இந்த ஃபெமினன் ஏதாவது பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தலை கழுத்தில் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜிஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் குயின் ஆஃப் சோல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பிரச்சனையை நீங்கள் கிளியர் பண்ணணும். அதுதான் இங்கேயும் ஸ்வோர்டு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இந்த ஸ்வோர்ட் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுறது? குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜியை. ஷீ இஸ் காலிங் யூ அவுட். நீங்கள் உங்களோட கோழைத்தனத்தை தான் அவங்க கால் அவுட் பண்ணுறாங்க. அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் வரும். அது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டெவில் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டெவில் எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் டெவில் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ்.
இந்த டெவில் இருக்கிறது உங்கள் வீட்டில், இல்லைன்னா இந்த டெவில் அட்டாச் பண்ணிக்க பார்க்குறது இந்த வீட்டை, 2 விஷயமா இருக்கலாம். அந்த டெவில் வந்து தன்னைத்தானே அட்டாச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது உங்கள் வீட்டை, அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் லாஸ் வரும்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. இந்த கிழவியும் உங்கள் வீடை தான் எய்ம் பண்ணுறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபெமினனை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, இந்த ஃபெமினன் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. பட் ஷீ இஸ் த டிவைன் ஃபெமினன். உங்கள் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு அவசியமே இல்லை, பிகாஸ் ஷீ இஸ் த குயின். அண்ட் அவங்களுக்கு வந்து ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப் இருக்குது, உங்களுக்குமே ஸ்பிரிட்ஸோட ஹெல்ப் இருக்குது. பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். க்ரீடினஸ் இருந்தது அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் திஸ் ஃபெமினன் அண்ட் லூஸ் எவ்ரி திங். உங்களுக்கு தேவை இப்போது ஒரு கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி கொண்டு போய் இந்த ஃபெமினனுக்கு கொடுக்கணும். அது கொடுக்குற வரைக்கும் யூ கான்ட் ரீச் அவுட். அப்படியே ரீச் அவுட் பண்ணிங்களா, அவங்ககிட்ட இருந்து வர கேள்வி ஒரே ஒரு கேள்வி, வேர் இஸ் த கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி பற்றி தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை பற்றினது. என்னடா இவ்வளோ நாளாக வீட்டுக்கு ஏன் வரல, ஏன் ஒரு வீடு உருவாக்கலை, அதாவது ஒரு ஃபேமிலி ஏன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படிங்கிறது அவங்களோட கொஷனாக இருக்கும். போனீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பதிலோட போங்க. பதில் இல்லை அப்படின்னா தலை ஜாகிரதை. ஸோ நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும். ஸ்பிரிட் சப்போர்ட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் ஒன்ஸ் ஃபைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் பேக்கப். யூ ஆர் ப்ரொடெக்டட். பட் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் இனிஷியேட் பண்ணணும். உங்கள் கோழத்தனத்துக்கு ஸ்பிரிட்ஸ் வைக்கிற டெஸ்ட். நீங்கள் தைரியமாக ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் த குயின் அண்ட் த கிஃப்ட். நீங்கள் அப்படி எடுக்கலை அப்படின்னா இங்கே இருக்காங்க குயின் ஆஃப் சோல்ஸ், அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியல அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து ரீஸ்டோர் ஆகிறது, பேலன்ஸ் ஆகிறது கனவு தான். அதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். காமிக் எனர்ஜி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. ஏதாவது நான் மிஸ் பண்ணுறேன்னா, ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஓ டிஎம் டிவைன் மாஸ்டர் வந்து இப்போ இருக்கிறது காமிக் எனர்ஜியில். he is not mentally fit now. Evidence in laptop. நான் சொன்னேன்னா லெட்டர் எவிடன்ஸ் இன் லேப்டாப். எவிடன்ஸ் இஸ் இன் சம்ஒன்ஸ் லேப்டாப். டூயிங் த ரைட் திங்ஸ். அது பண்ணால் மட்டும்தான் இந்த மாஸ்குலினால் இந்த ஃபெமினின் கிட்ட போக முடியும். ஸ்டக் இன் த மட், இந்த அட்டாச்மெண்ட், இந்த ஃபேமிலி ட்ராமா, இதெல்லாம் வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து டிவைன் ஜட்ஜ்மெண்ட் இங்கே இருக்குது. ஸோ ஸ்டக் இன் த மட் வந்து இப்போதைக்கு தான். பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு கண்டினியூ. டீப் ஃபீலிங். What is the point? Lustful karmic. Yeah, karmic devil energy irukku. She just need a man. That's it. Simple. அது வந்து masculine தான் இருக்கணும், ஹஸ்பண்டாக தான் இருக்கணும் அப்படிங்களா அவசியமே அது கிடையாது. ஸோ அது வந்து எல்லா ஊரும் மேய்ஞ்சிட்டு வந்துட்டு masculineோட அட்டாச் பண்ணிக்கிட்டா சேஃப், இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கலாம். அதை அந்த வீட்டை யூஸ் பண்ணி she can able to play games. Karmic is playing games. She is using other men to play games. இது வந்து போகிற ஆளோட சப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு நிறையா வந்து இந்த மாதிரி ஃபால்ஸ் எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுதான் கெடுவான் கேடு நினைப்பான். கத்தியில் எடுத்தவனுக்கு கத்தியில் தான் சாவுன்ற மாதிரி யார் வந்து யார்கிட்ட போய் என்ன எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணாங்களோ அதே எவிடன்ஸால் தான் அவங்களுக்கு அழிவு வரப்போகுது. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். டேர்னிங் பாயிண்ட். ஐ டோல்ட் யூ ரைட். டேர்னிங் பாயிண்ட் இஸ் தேர். அதே தான் எப்பவுமே அதுதான். எதை எடுத்து ஆயுதமாக நம்ம அடுத்தவங்களை மிரட்டுறோமோ பயமுறுத்துறோமோ அதே ஆயுதத்தால் தான் கடவுள் நம்மளை அழிப்பார். இது எத்தனை எடுத்து பாருங்கள், அதே தான் நடக்கும். கெடுவான் கேடு நினைப்பான், அவ்வளோதான். எதில் நம்ம ஆயுதமாக எடுத்து அடுத்தவங்கள மிரட்டுறோமோ பயமுறுத்துகிறோமோ அதே ஆயுதம் தான் நம்மளை திருப்பி குத்தும். இவங்க வச்சுருக்கிறது எல்லாமே டபுள் சோடு, அதாவது டபுள் சைட் சோடு. அவங்களையும் குத்தும், எதிரில் இருக்கவங்களையும் குத்தும். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்களையும் குத்தும். அதுக்கு எதிரி பிளான் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் வேகத்தில் அங்கே குத்த போய் எங்கேயாவது உங்களுக்கு கடவுள் தடுத்து விட்டாருன்னா அது நேராக வந்து உங்களை தான் குத்தும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஆனால் ஃபெமினின் வச்சுருக்கிறது ஸ்வோர்டு, குயின் வச்சுருக்கிற ஸ்வோர்டு. இது வந்து அடுத்தவங்க தலையை மட்டும்தான் எடுக்கும். இது வந்து அவங்களோட இந்த ஃபெமினின் எனர்ஜியோட ப்ரொடெக்ஷன். ஸோ மாஸ்குலின் நீங்கள் கிளாரிட்டி இருந்தால் தான் போக முடியும். உங்களுக்கு கிளாரிட்டி நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ இல்லையோ, ஸ்பிரிட்ஸ் வந்து எல்லா முகத்தையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவங்க முகத்தை கிழிக்க போகிறாங்க. உங்களுக்கு அடுத்தது அன்பேரபிள் பெயின் இருக்குது. ஸோ enjoy your life at the same time. Be like a man. Stay serum. God bless you.